ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல். நம்ம பயோஃபார்மில் தாங்க திரும்பவும் காய் பறிக்க வந்தாச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டில் இருந்தது. இங்கே வரலான்னு நினச்சேன். பட் ஆனால் காய் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே வந்து பறிக்கணும் அப்படின்னு வந்தாச்சு உள்ள. வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரையும் வெண்டையும் நல்லா நிறைய ஒரு நாள் சமையலுக்கே எனக்கு கிடச்சிதுங்க. அன்றைக்கி பறிச்சது ரொம்ப கொஞ்சம் தான், எல்லாமே சேர்த்து ஒரு சாம்பார் தான் வைக்க முடிஞ்சுது. இன்றைக்கி வெண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிருக்கு. வெண்டை மோர் குழம்பும் பருப்பு சிலிக்கு கொத்தவரையும் வச்சு அமாவாசையை ஓட்டிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நாங்கள் செய்வோம் இதெல்லாம். வெண்டைக்காய் சேர்ப்போம், அவரைக்காய் சேர்ப்போம், கொத்தவரங்காய் சேர்ப்போம், வாழைக்காய் சேர்ப்போம். ஸோ நமக்கே கிடச்சிருச்சு இன்றைக்கி. வீட்டில் விளைஞ்சதை வச்சு தான் சமையல், அமாவாசை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். யாரெல்லாம் வந்து வீட்டில் விளைஞ்ச காய்கறியை பறித்து அமாவாசை சமையல் சமைக்கிறீங்களோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஒரு ஹாய் கொடுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, நாமளே விதைச்சு நாமளே அதை மெயின்டைன் பண்ணி அதை அந்த காயை அந்த ஹீல்டெல்லாம் அனுபவிக்கிறதுன்றது வந்து ஒரு பிளஸ்ஸிங்னு தான் சொல்லணும். எனக்கு நிறைய அது கிடைக்குங்க. என்ன ஒன்றுனா டைம் இருக்காதுங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறதே ஒரு 5-6 செடி தான் அந்த கொத்தவரை. ஆனால் 200 கிராம் வந்து எனக்கு கொத்தவரை இதில் கிடச்சிது. ஒரு 1/4 கிலோ கிட்ட கூட கிடச்சிருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். பறிக்க தாங்க நம்மளால் முடியாது. நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மண் நம்மளை ஏமாத்தாது, நல்ல ஹீல்டு கொடுக்கும். ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஏதாவது செடி வச்சு நம்ம வளர்க்கணும், நமக்கு ஹீல்டு கிடைக்கணும்னு உடனே அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கொத்தவரையை நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஏமாத்தாது. அந்த கொத்தவரை காயுமே வந்து குழந்தைங்களுக்குலாம் எலும்பு வளர்ச்சிக்கு, மூளை நரம்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுன்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணுங்க நம்ம பசங்களுக்கு. அப்போ தான் அதனோட டேஸ்டஸ்லாம் அதுங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பரங்கி கொடியிலையுமே நிறைய பிஞ்சு விட்டுருந்தது. இந்த பரங்கி கொடி போட்டு அமுக்குது இல்லையா, அது பாருங்கள் பிஞ்சு எங்கே வந்து விட்டுருக்கு பாருங்கள். அதனால் இந்த கொத்தவரையை வெண்டெல்லாம் அப்படியே நிற்க முடியாமல் தடுமாடி படுத்துக்குது. இந்த பிஞ்செல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிஞ்சுக்கு மேலே இருக்குது. நிறைய பூவும் விடுது. நான் பிளான் பண்ணது ஆக்சுவலாக மார்கழிக்கு இந்த பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரங்கி பூ வைப்பாங்க இல்லையா வாசலில், அதுக்கு பிளான் பண்ணேன். பட் எனக்கு முன்னே பூ பிஞ்செலாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வரலும் பூ இருக்குமான்னு தெரியல. அடுத்த மாதம் வரலும் பார்க்கலாம். இன்னொரு 15 டேஸ் இருக்குது. அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீமா ஸ்ப்ரே பண்ணதால் அவரையுமே கொஞ்சம் நல்லா முத்திருச்சு. ஆக்சுவலாக பறித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள கொட்டையே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இந்த அவரையை இந்த கொட்டையோட வந்து பார்த்திங்கன்னா கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சிட்டேன். இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க. அப்பயும் இப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. எல்லாமே போயிடுச்சு மற்ற இடத்துல. அந்த இடத்துல திருப்பி புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ திருப்பி அவருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஸ்ப்ரே பண்ணதால தாங்க இந்த மாதிரி புள்ளியாக அந்த இலையெல்லாம் காஞ்சிருக்கு இல்லையா. என்னென்னா வெயிலோட தாக்கம், அதாவது ஹீட்டு, அந்த வெயிலுங்கிற பாருங்க அந்த நீமாவோட ஹீட்டோட தாக்கத்தால் தான். ஏன்னா நம்ம பக்கத்தில் இந்த செடி மேலேயும் பட்டுச்சில்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது. ஸோ இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா பஞ்சகவ்யம், ஆர்கானிக் 6, ஜீவாமிர்தம் இதெல்லாம் திருப்பி நம்ம தெளிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பரங்கி கொடியை என்னால் எதுவுமே பண்ண முடியல. அது வந்து அப்படியே பிரித்தேன் அப்படின்னா அந்த கொடி அப்படியே பிஞ்சிட்டு வருது. அது பூமியில் அப்படியே அது எங்கெல்லாம் கணுவாக விட்டுருக்கோ அதெல்லாம் பூமியில் அப்படியே போய் வேரோடு பதிஞ்சிருக்கு. ஸோ அது எடுக்க முடியல. அதனால தான் இந்த செடிங்க மாட்டிட்டு அவஸ்தைப்படுது. நீங்களுமே வீட்டில் வந்து என்னென்ன காய்கறி போட்டு என்ன ஹீல்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கடி வீடியோஸ்லேயும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலில் மீட் பண்ணலாம்.